நட்ட கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா. நட்ட கல்லு பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. இது ஒரு சித்தர் பாடல். இது பாடியவர் சிவவாக்கியர். என்ன அர்த்தம்னா, ஒரு கல்லை நட்டு வச்சு நட்ட கல்லை அதை பிரச்சனம் பண்ணி சுற்றி வந்து மொனமொனான்னு ஏதோ மந்திரம்லாம் சொல்கிறீங்களே, நட்ட கல்லை சுற்றி வந்து 4 பூ வேற போட்டிருக்கீங்க. மொனமொனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா. நட்ட கல் பேசுவோம், அந்த கல் என்ன உங்கள்கிட்ட பேச போதா? நாதன் உள்ளிருக்கையில், அதனால் கடவுளை நீ வெளியே தேடுறதை விட உள்ளுக்குள்ளே தேடுன்னு அர்த்தம். கடை உள் எல்லாவற்றையும் கடந்து உனக்குள்ளே இருக்கக்கூடிய வஸ்து தான் கடை உள்ங்கிறது. நாதன் உள்ளிருக்கையில் ஒரு பானை இருக்குது. அந்த பானையில் நீங்கள் வந்து வத்த குழம்பு வைக்கிறீங்க. அந்த வத்த குழம்போட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பானைக்கு தெரியுமா? அந்த மாதிரி உள்ளே இருக்கிற கடவுளுடைய மகிமை, கடவுளோட டேஸ்ட்டு வந்து உடம்புக்கு தெரியாது. இந்த உடம்பு பானைன்னு வச்சுக்கோயேன், சமைக்கப்படும் பாத்திரம், இதுக்கு தெரியாது. நட்ட கல் பேசுமோ நாதன் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. பதார்த்தம் எப்படி இருக்குன்னு சட்டிக்கு தெரியாது இல்லையா? அந்த மாதிரி விக்கிரக வழிபாட்டை தாண்டி போகிறதுக்கான வழிகளை அவர் சொன்னார். சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. இது ரொம்ப நல்லா தான் இருக்குது, ஆனால் ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை. நீங்கள்லாம் இருக்கீங்க, உங்கள் குழந்தைங்க பிறந்த உடனே அதை உடனே நடந்துடுமா? முதல்ல வந்து உட்காரத்துக்கே கஷ்டப்படும், அதுக்கப்புறம் கொஞ்சம் தேக்கி நடக்கும் இல்லையா? இப்படி கையம்மன் கிருஷ்ணர், குட்டி கிருஷ்ணர் போவார்ல, பாலகிருஷ்ணன், அந்த மாதிரிலாம் தவழும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உழுந்து பிறண்ட உடனே நீங்கள் அதுக்கு வந்து ஒரு கராலர் வாங்கி கொடுப்பீங்க, ஒரு நடவண்டின்ற மாதிரி. பழைய காலத்து காலில் இப்படி பிடிச்சிட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் ரவுண்டு வந்துடுச்சு. அது குழந்தை விடுறதா இருந்தால் கூட அந்த சின்ன வட்டத்துக்குள்ளே தான் விழும், பெரிய வட்டத்துக்குள்ளே விழாது. அப்போ ஒரு படிநிலையில் ஒரு குழந்தைக்கே நடப்பழகிறதுக்காக இந்த உத்திகள் எல்லாம் தேவைப்படுது. யூ ஹாவ் திஸ் மெத்தடாலஜிஸ். அது மாதிரி எடுத்த உடனே ஒருத்தனை நான் சொல்கிற சித்தர் வழிபாட்டுக்கெல்லாம் வர சொன்னால் சிவாக்கியர் சொல்கிற மாதிரி பாசிபிளே கிடையாது. இப்போ வந்து வள்ளி அப்படின்னு யாருன்னா சொன்னால் உனக்கு என்ன புரிய போகுது? இஸ் இட் நாட்? ஆனால் ஒரு தடவை நீ வள்ளியை பார்த்துருந்தியானா, வள்ளி என்னொடனே தோராயமாக உனக்கு இப்படி தான் இருப்பா அப்படின்னு புரிஞ்சிடும். பார்க்காத ஒரு விஷயம் உனக்கு தெரியாது. உனக்கு முருகர் இன்னொன்னே புரியுது. ஏன்னா எப்பயோ ஒரு கோயிலையோ கேலண்டர்லேயோ முருகர் ஒரு வேல் வச்சுன்னு மயில் மேலே இருக்கிற மாதிரிலாம் பார்த்துருப்பேன், இல்லை வள்ளி தேவியன்னு கூட இருக்கிற மாதிரி பார்த்துருப்பேன். பெருமாள் இன்னொடனே முகத்தெல்லாம் மறைச்சி ஒரு பெரிய நாமம் போட்டுக்கிட்டு அப்படி தெரியும் எனக்கு. நடராஜன்னா அப்படி தெரியும். ஸோ ஆல்ரெடி ஒரு ஏதோ ஒரு ஃபெயிண்ட்டு நாலேஜ் இருக்கணும், அப்போ தான் அது தெரிஞ்ச உடனே அவனுக்கு புரியும். நான் எடுத்த உடனே டிம்பக்டூ அப்படின்றவங்க, அந்த டிம்பக்டூ ஆடா மாடா கோழியா பண்ணியா ஊரா நாடா எதுவுமே அவனுக்கு புரிய போகிறது இல்லையா? டிம்பக்டூங்கிறது ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு ஊர். பட் த மொமெண்ட் ஐ ஸ்பெல் தட் நேம், யூ வில் நாட் பி ஏபிள் டு நோ வாட் இட் இஸ். ஸோ தெரிஞ்ச இடத்துலேருந்து தான் தெரியாத இடத்துக்கு போகணும். ஒரு குழந்தை நடவண்டியிலிருந்து பிற்காலத்தில் நல்லாவே, இப்போ நீங்கள் குருவனுப்பு ஆயிட்டீங்க. நம்ம கொரட்டூரில் டாக்டர் ஏமா வந்து கணேஸ்வரி காலனியில் கலரில் போனால் நீங்களே கல்லெடுத்து அடிப்பீங்களா இல்லையா? என்னாச்சு நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். விவேகானந்தர் இருந்தார் ஒரு தடவை, த கெஸ்ட் ஆஃப் பவநகர் மகாராஜா. பவநகர் குஜராத்தில் இருக்கு. பவநகர் மகாராஜா ஆரிய சமாஜி. ஆரிய சமாஜின்னா என்னக்கா, தயானந்த சரஸ்வதி ஏற்பாடு பண்ணின ஆரிய சமாஜம்னா நெருப்பு தான் கடவுள். டெய்லி யாகம் வளர்த்து பூஜை பண்ணால் போகிறோம், மற்றபடி விக்கிரகம் ஆராதனை இதெல்லாம் அவங்க ஒத்துக்கிறது இல்லை. அண்டு சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்னு தயானந்த சரஸ்வதி புக்கு எழுதியிருக்கிறாரு. அதுதான் அவங்களுக்கு வந்து மாடல் கைட்லைன் வேதம் மாதிரி அவங்களுக்கு. ஸோ இவாஸ் ஆரிய சமாஜ். விவேகானந்தர் அங்கே தங்கி இருந்தபோது சொன்னார், யாரால் ஆரிய சமாஜிஸ், எங்களுக்கு இந்த விக்கிரக ஆராதனைலாம் நம்பிக்கையே கிடையாது அப்படின்னார். விவேகானந்தர் அப்போ ஒன்றுமே பதில் சொல்ல. பழைய காலத்து ராஜா மகாராஜா ஜமீன்தார் பங்களாலெல்லாம் இப்படி படியேறி இப்படி மேலே ஏறினோம் இல்லையா? அப்போ அங்கே ஒரு பெரிய ஆயில் பெயிண்டிங் மாட்டியிருக்கோம். ஒரு 6 அடிக்கு 3 அடி பெரிய ஆயில் பெயிண்டிங் மாற்றிருக்கோம். அதில் அந்த கிரீடெல்லாம் வச்சு மீசெல்லாம் வச்சுக்கிட்டு
இடுப்பில் கத்தி வச்சுக்கிட்டு இந்த ராஜாங்களுடைய போர்ட்ரைட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்கும். அப்போ பவனகர் ராஜா கூப்பிடுவார், காரி துப்பு இது மேலே அப்படின்னாரு. இது ஸ்பிட் ஆன் தேஸ் அப்படின்னாரு. ஐயோ எங்கள் தாத்தா அப்படின்னாரு. உங்கள் தாத்தா தான் செத்துப்பிட்டாரு, உங்கள் தாத்தா எப்பயோ செத்துப்பிட்டாரு, நீங்கள் தானே சுடுகாட்டு கொண்டு போய் கொல்லி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னோடனே, இல்லை இல்லை எங்கள் தாத்தா தான்னாரு. எங்களுக்கும் அந்த மாதிரி தான், உன்னை பொறுத்து மாத்திரம் இந்த படத்தில் உங்கள் தாத்தா இருக்கிறா நீ நம்புறல, அந்த மாதிரி ராமரும் கிருஷ்ணரும் இயேசுவும் புத்தரும் இருக்காங்க நாங்கள் நம்புகிறோம், நீ இதை நம்புகிற மாதிரி மரியாதை கொடுக்குறோமே நாங்கள் அதுக்கு மரியாதை கொடுக்குறோம். இல்லை வேர் இஸ் அ கொஸ்டின் ஆஃப் கான்ட்ரவர்சி பிட்வீன் அவர் அப்ரோச்சஸ் அப்படின்னுவோம். நம்ம 2 பேருக்கும் என்ன பெரிய வித்தியாசம்லாம் இருக்குதுன்னு சொன்னார்.